இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சிவன் ராத்திரியோட டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம தான் நைட்டுக்கு முழிச்சாச்சு, மாவு அரைக்கிறேன்னே நைட்டு பூரா முழிச்சாச்சு. அதனால் காலையில் இட்லியை வச்சுட்டு ஒரு சைடு தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு தான் எது சூப்பராக வச்சாலுமே பசிக்க ஆரம்பிச்சிருமே, அதோட எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. தம்பிக்கு ஊட்டி குளிப்பாட்டி தூங்க போட்டு அதுக்கடுத்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கையிலேயே சரி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியானேன். பார்த்தா தம்பி தூங்கிக்கிட்டே இருந்தேன். சரி அவன் எந்திரிக்கிறட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன நம்மளுக்கு கொஞ்சம் மஞ்சள் தான் ஓவராக போச்சு. கேமரா எடுக்கிறேன்னு வீடியோ எடுக்கிறேன்னு கடைசியில் அதுலேயே மேக்கப்பை முடிச்சுக்கிட்டாச்சு ஒன்று ஒன்றையும் பார்த்து. அதுக்கப்புறம் தம்பி எந்திரிச்சானா தம்பி கையில் பால் பாட்டில் கொடுத்துட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப்லாம் முடிச்சாச்சு. எல்லா நாளும் 9 தான் இருப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் சமத்து போல இருக்குது. இப்போ கொஞ்சம் மாறிட்டேன். கொஞ்சம் சமத்தா எந்திரிச்சு அவன் பாட்டில் கிளம்பியிருந்தேன். அதோட நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் பக்கத்தூர் வலுவனாச்சி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலேருந்து தான் சாமியாடி எங்கள் கருப்பங்கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க. முன்னாடி வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. எங்கள் ஊர் எல்லா ஊரும் ஒன்று சேர்ந்து தான் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ ஊரெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க ஒவ்வொரு சண்டேயில். அதனால் அவங்கவுங்க சாமி கும்பிட்றத மட்டும் வந்து பார்த்துட்டு பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த கோயில் என்ட்ரன்ஸுக்கு தான் வந்தோம். வந்துக்கிட்டு இருக்கையிலே யாரோ அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு இருந்தாங்க. அவங்களோட நம்மளும் போய் சாமி கும்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட தான் போனேன். பார்த்தா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே சாமி ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்ம 12 மணிக்கு தானே கிளம்பணும். நம்ம வந்ததே ரொம்ப லேட்டு. இதுக்கு மேலே எப்படி சாமி ஆட்டத்தை பார்க்குறது? சரி நம்ம கருப்பங்கோயிலில் போய் சாமி ஆட்டத்தை பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமி மட்டும் கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி தான் கும்பிட்டோம். அதோட அர்ச்சனையெல்லாம் போட்டுட்டு நம்ம அர்ச்சனை ஜாமான் எதுவும் வாங்கிட்டு வரலையா, அதனால் உண்டியல் போட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கே வந்தோம்னா நம்மளுக்கு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வர்றதுலே ஸ்பெஷலு. எங்கே போனாலும் இந்த அன்னதானத்தை மட்டும் மிஸ் பண்ணுறதே கிடையாது. அது மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் போய் அன்னதானத்தில் கை நினச்சிட்டாவது வந்துடணுங்கிறது தான் என்னோட பாலிசி. நாங்க காலேஜ் படிக்கலாம் தெரியாத ஊர்ல தெரியாத இடத்துல போய் அன்னதானம் சாப்பிட்றதே ஒரு முக்கியமான வேலையா வச்சிருந்தோம். எந்த ஊர்ல அன்னதானம் போடுறாங்கன்னு காலேஜ்ல எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போயிடுவோம். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் இளைஞர் மன்றத்தில் உள்ளவங்க தான் எல்லாருமே இணைஞ்சு சேர்ந்து நடத்துறாங்க. எல்லாருமே சூப்பரா பண்றாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் இப்பெல்லாம் சூப்பரா நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா விசேஷத்தையும். அது மாதிரி இன்னைக்கு எல்லாரும் ஒரே கலர் சட்டை போட்டு அப்படியே தான் கிளம்பி சாப்பாடுலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா சாப்பாடுலாம் முடிச்சுட்டு 1 மணி போல் வீட்டுக்கு வந்தோம். வந்ததோட 3 மணிக்கு இங்கே கருப்பங்கோயிலில் சாமியாட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம 3 மணிக்கா போவோம். நம்ம வந்தது 4:30 மணிக்கு. அதுக்கப்புறம் எங்கிட்ட அதிலே 2-3 சாமியாட்டம் முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, இன்னும் ஒரு 4-5 சாமியாட்டம் இருக்குது, பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நம்ம வருஷம் நம்ம லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் நிற்போமோ அந்த லொக்கேஷனுக்கே தேடி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். என்னடா எங்கிட்டா போய் எங்கிட்டா நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஒரு லொக்கேஷன் கிடச்சிச்சு. சரி அந்த லொக்கேஷன்லேயே நின்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னென்னா நம்ம எடுக்கிற நேரம் பார்த்து சாமி வந்து ஆடி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கலப்பாடுறதுக்காண்டி கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அது வரைக்கும் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம மொபைலில் தான் ஸ்பீக்கர் போச்சே, ஹெட்செட் வேறு எடுக்காமல் போயிட்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா நார்மலாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அப்பா மாலையெல்லாம் வாங்கிட்டு சாமிக்கு கழுத்தில் போடுறதுக்காண்டி நின்றுட்டு இருந்தாங்க. நீயும் தம்பியும் போய் போட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எதாக இருந்தாலும் செஞ்சுருவோம், இதை மட்டும் செய்ய மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வேணாம் நாங்கள்லாம் போகலை, நீங்கள் போய் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வழியாக சரி நானே போய் போட்டுக்கிறேன். வருஷம் இதே உனக்கு வேலையாக போச்சு, எதையுமே ஒழுங்காக பண்ணுறா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே இந்த சாமி ஆட்டத்தில் போய் மாலை போடுறதுன்னா கொஞ்சம் பயம்தான். பாம்பு கூட பயப்பட மாட்டோம் போல இருக்குது. இதுக்கு பயந்து அது பழக்கமாகவே போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதோட அப்பாவை போயே போட்டுட்டு வர சொன்னாச்சு. சரிப்பா நானே போய் போட்டு வரேன், உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி நம்ம போய் அவங்க போடுறத வீடியோ எடுப்போம்னு ஆளை தேடுறேன் ஆளையே கண்டுபிடிக்க முடியலை. எங்கள் ஊரில் இருக்க சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாரும் மாலை ஓடுறாங்க. இவ்வளோ மட்டும் ஆளையே காணா. 2-3 சாமி ஆட்டமே முடிஞ்சிருச்சு. நின்று கால் வலிச்சது தான் மிச்சம். சரி இப்போ வருவாங்க அப்புறம் வருவாங்கன்னு நம்ம எடுத்து வீடியோவில் ஸ்டோரேஜ் முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு எடுத்துருப்பேன்னா பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தான் ஹெட்செட் எடுத்துகிட்டு வரலையே, எப்படி வாய்ஸ் எல்லாம் கேட்கும், நம்ம வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தேடிட்டே தான் இருந்தேன். கடைசியில் யாரும் வர்ற மாதிரி தெரியல. நம்ம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்போன்னு பார்த்தா அந்த நேரம் வந்து அப்பா மாலையை போட்டு சைடு கேப்பில் கிளம்பிட்டாங்க. சரி இதுக்கு மேலே வேடிக்கை பார்க்க முடியாது, இனிமேல் வீட்டுக்கு ஏன்னா நம்ம முனியா கோயிலில் வேற இன்னைக்கு நைட்டு கறி விருந்துருக்கு, அதுக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே 11 மணி ஆயிடுச்சு சூப்பு ஊற்றுறதுக்கு. தம்பியை தூங்க வச்சுட்டு அதோட நானும் சாப்பிட்டு படுத்தாச்சு.